தக்கலை அருகே தூக்க கலக்கத்தில் நடந்து சென்றபோது கண்ணாடி கதவு மீது மோதியதில் கண்ணாடி உடைந்து கழுத்தில் குத்தியதில் 9ஆம் வகுப்பு மாணவன் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் போஸ்கோ, வயது 48. தொழிலதிபரான இவர் வீட்டின் பக்கத்தில் மர பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உண்டு. மகனின் பெயர் ஆலிட் ஜான், வயது 14. ஆலிட் ஜான் ஆலஞ்சி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தான். தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் நேற்று காலையில் வெகுநேரமாக ஆலிட் ஜான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது தூக்க கலக்கத்தில் எழுந்த மட்டும் தட்டு தடுமாறியபடி சமையல் அறைக்கு தாயை தேடிச் சென்றான். அப்போது கண்ணாடி பொருத்திய கதவில் மாணவன் எதிர்பாராத விதமாக மோதியதில் கண்ணாடி உடைந்தது. அதே வேகத்தில் உடைந்த கண்ணாடி மாணவனுடைய கழுத்தில் குத்தியது. இதனால் ரத்தம் பீரிட்டதால் மாணவன் அலறி துடித்தான். உடனே சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் இரத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய மகனின் நிலையை பார்த்து கதறி அழுதனர். எனினும் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக சுங்கான்கடை அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை அளித்த சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி ஆலிட் ஜான் பரிதாபமாக இறந்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் தக்கலை போலீசார் சம்பவம் நடந்த வீட்டுக்கு விரைந்து வந்து உடைந்த கண்ணாடி கதவை பார்வையிட்டனர். பின்னர் உயிரிழந்த மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூக்க கலக்கத்தில் நடந்து சென்றபோது கண்ணாடி கதவு மீது மோதியதில் உடைந்த பகுதி கழுத்தை பதம் பார்த்ததில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.